ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது போக்கோ M8 5G. நமக்கு இதில் 3 கலர் வேரியன்ட் வருது. பிளாக் ஒன்று, சில்வர் ஒன்று, க்ரீன் ஒன்று 3 கலர் வேரியன்ட் வருது. இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 6th Gen 3 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 nanoமில் ப்ராசஸ் பண்ணது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 8,25,000 மேலேயே வருது. ஸ்மூத்தான கேமிங் ப்ளே பண்ணிக்க முடியும். பேட்டரின்னு வந்தோம்னா இதில் நமக்கு 5520 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 45 வாட் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 18 வாட் ரிவர்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு 7000 mAh ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய மொபைல் வந்து 6000 தாண்டிட்டாங்க. ஸோ இவங்க இன்னும் 5520 குந்திருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது பேட்டரி. ஏன்னா இப்போலாம் 5000ங்கிறதுலாம் இல்லவே இல்லை, 6000 தாண்டி தான் எல்லாமே. ஸோ பரவாயில்ல. கேமரான்னு வந்தோம்னா பின்னாடி 50 MP மெயினான ஒரு கேமராவும் 2 MPல டெப்த் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஸோ அதுலேயுமே பரவாயில்ல, 4K 30 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இதனால குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் 20 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து 1080p தான் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான். நமக்கு 6.77 inches கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிஸ்பிளே 178 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வருது. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். 3200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபேஸ் லாக்குமே இருக்குது. இது எல்லா மொபைலையும் வரது தான். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 300% வேலையும் வச்சுக்க முடியுமா, அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. Dolby Atmos சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேட்டுமே கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP66 தான் கொடுத்துருக்காங்க. தண்ணியில் போடாமல் பார்த்துக்கோங்க. ஹைப்பர் OSல 2ல் ரன் ஆகிட்டு இருக்குது. ரேம் வேரியன்ட் வந்தோம்னா 2 வேரியன்ட் தான். 8256 ஒன்று, 8512 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. EFS 2.2ல ரெடி பண்ணது. LPDDR4Xல தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னாக நம்மளால் 1 TB வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்க முடியுமா, அது ஒரு நல்ல விஷயம். பாக்ஸில் வந்து M8 மொபைலும் சார்ஜர், கேபிள், சிம் டூல், கேஸ், குயிக் கைட், வாரண்டி கார்டுமே வந்துடுது நமக்கு. ப்ரைஸை பொறுத்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.